ஸோ வணக்கம், இது ஈரோடு டிஆர்பி அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் உடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த டி பைஸ் ஃபார்முலா ஃபார் தி அட்டாமிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுபோக டெஸ்ட் ஆஃப் டி பைஸ் தியரி பார்த்தோம். அப்போ ஹை டெம்பரேச்சரில் என்னவா இருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் capacity of a solid அப்படின்னு பார்த்தீங்கன்னா CV equal 3R. ஸோ இது எதோட அக்ரிமெண்ட், இது எதோட ஒத்து போகுதுன்னா டியூலாங் பெட்டிட் லா எக்ஸ்பெரிமெண்ட் கேட்பாங்க. ஸோ டி பைஸ் தியரி வந்து எதோட அக்ரிமெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூலாங் பெட்டிட்ஸ் லா. இது வந்து ஹை டெம்பரேச்சர். லோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபைனலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான். ஸோ லோ டெம்பரேச்சருங்கும் போது எக்ஸ் and theta by t are large. The exponential e power theta by t becomes large, so that last term in equation number 6 vanishes. Equation number 6 the last term வந்து என்ன ஆகுது, vanish ஆயிடுது. The upper limit for integration can be taken as infinitive instead of theta by t. The value of the definite integral is pi power 4 by 15, hence at low temperature. இதுதான் லாஸ்ட் நம்ம பார்த்து முடிச்ச விஷயம். இப்போ இதுக்கப்புறம் CV equal 9R into அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் CV equal to 12 pi 5 power 4 by 5 into R T by theta whole power 3. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லணும்னா D by T cube law. D by T cube law அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? Hence, at low temperatures, the atomic heat capacity is directly proportional to the cube of the absolute temperature. ரொம்ப முக்கியமான வினா. பழைய டிஆர்பி கொஸ்டினில் 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டி பைஸ்லாம் வந்து டெம்பரேச்சரோட எப்படி இருக்கும், டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி கியூபா, ஸ்கொயர்டா, இன்வர்ஸான்னு சொல்லிட்டு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு தி கியூப் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து இங்கே ஒரு கிராஃப் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிராஃபில் என்ன பார்க்க போகிறோம்? This is confirmed by experiment, the curve of CV against T. அதாவது specific heat capacity constant temperature. சரிங்களா? ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூமில் டெம்பரேச்சர் வேரியேஷனை பொறுத்து எப்படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்புன்னா ஒன்றும் இல்லை, இந்த கிராஃபில் ஐன்ஸ்டீன்ஸ் தியரியும் டி பைஸ் தியரியும் வேரியேஷன் காட்டியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்க, அது வந்து டி பை, இது செகண்டாக இருக்கு பாருங்க, அது வந்து ஐன்ஸ்டைன். இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். மோரோவர் அந்த 2R 3Rக்கு உள்ளே தான் அது இருக்கும். ஆக்சுவலாக கிராஃபு டெம்பரேச்சர் பொறுத்து பாருங்கள் பார்ட்டிகல்ஸ் வேரி ஆகிறது. சரிங்களா? இப்போது இதெல்லாம் பார்த்துப்போம். இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம், the atomic heat capacity is directly proportional to the cube of the absolute temperature. So this is confirmed with the experiment. The curve of CV against the temperature is shown in the figure. இதான் அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது இந்த சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்னுடைய செகண்ட் பார்ட். அதாவது செகண்ட் பார்ட்னு என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ். தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ட்ரு ஆக போகுது இந்த யூனிட்டினுடைய லாஸ்ட் பார்ட்டு, அதாவது மூணாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்போது மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் in electrical meters, dynamos, motors, transformers, computers, telephones, tape recorders, TV, nuclear magnetic resonance equipments, particle accelerators, etc. என்ன சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் நம்ம மனசில் பதியும். அதுக்காக தான் மேஜராக மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் மீட்டர்ஸ், டைனமோஸ், மோட்டார்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டெலிஃபோன்ஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், டிவி, நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ், that means NMR,
equipments, particle accelerator, etc. These devices are very important in our modern living. ஸோ நம்மளுடைய இன்னைக்கு இந்த காலகட்டம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இஎம்டி நடத்தும்போது, பழைய காலங்களில் என்ன சொல்லுவாங்க, பழைய காலங்களில் என்ன சொல்லுவாங்க, கற்காலம், செம்பு கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஏன் அந்த குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்களால் ஆன கருவிகளை பயன்படுத்தினால அந்த காலத்தை நம்ம என்ன சொல்கிறோம், கற்காலம்னு சொல்கிறோம். செப்புக்கள் அதிகமாக பயன்படுத்தின காலம் செப்பு காலம். அந்த மாதிரி இந்த காலகட்டம் எப்படி அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏஜ். என்ன சொல்கிறாங்க, இந்த 21ஆம் நூற்றாண்டு எப்படி அழைக்கப்பட போகுதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏஜ். இது நம்ம நல்லா தெரியும், கவனிங்க. The knowledge of origin of magnetism and the behavior of magnetic materials will be of great help in proper utilization of such devices. ஸோ எனக்கு இந்த நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வரும். அதனால தான் the knowledge of origin of magnetism and the behavior of magnetic materials will be of great help in proper utilization of such devices. இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல் டைரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான டெஃபனிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உள்ளே படிக்கும் பொழுது அது ஈஸியாக நமக்கு மனசில் பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் சில டெஃபனிஷன்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறமா நம்ம சப்ஜெக்ட் குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபனிஷன்ஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன பார்க்குறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃபை அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் நம்ம சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பாசிங் த்ரூ எ சர்ஃபேஸ் இஸ் நோன் ஆஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது இந்த டயக்ராம் அங்கே போட்டுருங்க தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸஸ் பாஸ் பண்ணுறது ஒரு சர்ஃபேஸ், அதை தான் என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா வெபர். இந்த யூனிட் என்ன சொல்கிறோம், வெபர். இது எஸ்ஐ யூனிட் தான் வந்து வெபரை தவிர சிஜிஎஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா மேக்ஸ்வெல். ஸோ மோரோவர் நம்ம பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் வெபரில் தான் சொல்லுவோம், அது எஸ்ஐ. பட் சிஜிஎஸ் யூனிட் நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டோம். அப்போ சிஜிஎஸ் யூனிட்டுங்கிறது மேக்ஸ்வெல். அப்போது அதுபோக இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா அப்படிங்கும்போது இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. அதுபோக ஒரு வெபர் ஈக்குவல் டு 10⁸ மேக்ஸ்வெல், 1 வெபர் ஈக்குவல் டு 10⁸ மேக்ஸ்வெல். இதுவும் நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதனுடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T⁻⁻2 A⁻⁻1. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா ml² T⁻⁻2 A⁻⁻1. இப்போ இந்த பேஜில் என்ன பார்த்தோம்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுபோக ஃபஸ்ட்டு பேசிக் டெஃபனிஷனான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம். அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற செகண்ட் டெஃபனிஷன் ரொம்ப முக்கியமான டெஃபனிஷன். The magnetic flux density at any point in a magnetic field is defined as the magnetic flux passing through a normally per unit area of cross section. அப்போது ஒரு நார்மல் அப்படியே நார்மலாக எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நார்மலாக எத்தனை லைன் போகுது அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. என்ன சொல்கிறோம், magnetic flux density at any point in a magnetic field is defined as the magnetic flux passing through normally per unit area of cross section A at that point. இப்போ அதை எப்படி சொல்லுவோம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ஏரியா. அப்போது ஃபை பை ஏரியா, வெபர் பை மீட்டர் ஸ்கொயர், வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா டெஸ்லா. இந்த யூனிட் என்னது, வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் ஆர் டெஸ்லா. சரிங்களா. அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் டேஷன். அடுத்தது என்ன சொல்கிறோம், இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் டேஷன். இது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் டேஷன்னா என்னங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்மு. பிகாஸ் நம்ம வந்து சசப்டிபிலிட்டி பற்றி படிக்க போகிறோம். அப்போ சசப்டிபிலிட்டி படிக்கணும் அப்படின்னா நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் டேஷன் ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். The term magnetic tension means the process of converting a non-magnetic material into a magnetic material. நமக்கு நல்லாவே தெரியும், ஜென்ரலாக பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று வந்து ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட், இன்னொன்று வந்து நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். அது என்ன சார், ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட்
அதாவது ஃப்ரம் த நேச்சர், இயற்கையாகவே காந்தத்தன்மை உள்ளது. செகண்ட் வந்து நான் ஹேவிங் பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். எப்போல்லாம் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கட்டும் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கட்டும், அப்ளை பண்ணும்போது மட்டும் அது மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து நாட் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். எப்போல்லாம் நம்ம அதில் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது ஃபீல்டு அப்ளை பண்ணுறோமோ அப்போ மட்டும் அது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணும். அதுதான். அப்போது ஒரு காந்தம் இல்லாத ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டோ அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டோ அப்ளை பண்ணும்போது அது நான் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும். அதான் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிகேஷன். The term magnetictation means the process of converting a non-magnetic material into a magnetic material. அப்போ இது எப்படி சொல்றோம் பாருங்க. I அப்படிங்கிற டெஃபினிஷன்ஸ்லாம் சொல்றோம். The intensity of magnetictation I is the measure of magnetication of magnetized specimen. Step by step அது magnetic material கன்வெர்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். அதுதான் the intensity of magnetication I is the measure of magnetication of magnetized specimen. அப்போ இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா I equal m by v. I equal m by v. It is defined as the magnetic moment per unit volume of the material. It is defined as the magnetic moment per unit volume of the material. இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பை மீட்டரு. இங்கே எம்ங்கிறது மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸு, விங்கிறது வால்யூம் ஆஃப் தி ஸ்பெசிமன். எந்த மெட்டீரியலை வந்து நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அந்த மெட்டீரியலுக்கான வால்யூம். இப்போ இந்த இதில் நம்ம பார்த்த விஷயம், ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இன்னொன்று வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி நம்பர் ஆஃப் லைன்ஸ் பாசிங் பர் யூனிட் ஏரியா பர் கிராஸ் செக்ஷன். B equal 5/A. யூனிட் வந்து வெப்பர் மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா டெஸ்லா. அடுத்து பார்த்தது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிகேஷன். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிகேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு காந்தம் இல்லாத பொருளை காந்தம் பொருளாக மாற்றப்படும் பொழுது நடக்கக்கூடிய அந்த இதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிகேஷன் சொல்லியிருக்கோம். அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா I equal to m by v. இதனுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் பை மீட்டர். இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா, அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் ஸ்ட்ரென்த். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஆர் ஸ்ட்ரென்த். So magnetic field intensity at any point in a magnetic field is the force experienced by a unit north pole placed at that point. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன சொல்கிறோம் இந்த இடத்துல பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி at that point, at any point in a magnetic field is the force experienced by a unit north pole placed at that point. அப்போ இதனோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் பர் வெப்பர் ஆர் அது ஆம்பியர் பர் மீட்டர். நியூட்டன் பர் வெப்பர் ஆர் ஆம்பியர் பை மீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய யூனிட். சரிங்களா, அடுத்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ. Magnetic permeability of a substance measure the degree to which the magnetic field can penetrate through the substance. Permeability அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறோம், உட்புகுதிறன். அந்த காந்தம் இல்லாத பொருளை நம்ம காந்த பொருளாக மாற்றுறதுக்கு ஒரு விசையை நம்ம செயல்படுத்தும் பொழுது அந்த பொருள் உள்ள அந்த விசை ஊடுருவினா மட்டும்தான் அதை காந்த பொருளாக மாற்ற முடியும். அதான் சொல்கிறாங்க பெர்மியபிலிட்டி. பெனிட்ரேட்டிங் ஊடுருவும் திறன் அல்லது உட்புகும் திறன் அப்படின்னு சொல்லுவோம். உட்புகும் திறன் நல்லா தமிழில் சொன்னால் உட்புகுதிறன். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, உட்புகுதிறன். ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் மெஷர்ஸ் a degree to which the magnetic field can penetrate through the substance. அப்போ எதுனா magnetic field is directly proportional to the strength. அப்போ ஃபீல்டு அப்ளை பண்ண அது மேக்னெட்டிக் மெட்டீரியல் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷன் டு தி ஸ்ட்ரென்த். நான் அப்ளை பண்ண தான் அது காந்தம் இல்லாத பொருள் காந்தமாகக்கூடிய அந்த வேகம் வந்து அதிகரிக்கும். அதாவது டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல். அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், எப்போவுமே ஒரு ப்ரொப்போர்ஷனாலிட்டி வந்து
ஒரு கான்ஸ்டன்ட்டால மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுவோம். அங்கே அப்படி எழுதுறது தான் மியூ. அப்போ மியூ ஈக்குவல் B/H, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து. இதில் யூனிட் பார்த்தீங்கன்னா ஹென்ரி பை மீட்டர் ஆர் நியூட்டன் இன்ட்டு ஆம்பியர் பவர் -2. ஹென்ரி பை மீட்டர் ஆர் ஆம்பியர் பை மீட்டர் பவர் ஆம்பியர் பவர் -2, நியூட்டன் ஆம்பியர் பவர் -2. ஓகே, அடுத்து பாருங்கள் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா என்ன? அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் தி மீடியம், the permeability of free space, ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் relative permeability. Absolute permeability of the medium, the permeability of free space. So relative permeability எப்படி சொல்லுவாங்க? Absolute permeability of the medium to the permeability of free space, ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான். ஸோ இதுக்கு வந்து நோ யூனிட்டு. ஸோ பெர்மியபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ஆர் வேக்கம்க்கு 1. ஐசோடோரபிக் மீடியம் அப்படின்னா அது ஸ்கேலாருங்கிறத எக்ஸிபிட் பண்ணுது. நான் ஐசோடோரபிக் மீடியம்னா டென்சர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து நான் ஐசோடோரபிக் மீடியத்துமா என்ன இதாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போது ஐசோடோரபிக் மீடியம் அப்படின்னா ஸ்கேலராக இருக்க போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, நான் ஐசோடோரபிக் மீடியம் டென்சர். நீங்கள் உங்களை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் இதை பற்றி நடத்தும்போது சொல்கிறது கடமை. இப்போது ஸ்கேலார்னால் நமக்கு தெரியும் என்னது, என் மதிப்பு மட்டும் இருக்கும், திசை இருக்காது. அதை ஒன்லி ஹேவிங் மேக்னெட்டியூட், நோ டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன்ல என்ன இருக்காது? நோ யூனிட் வெக்டார்ஸ் இருக்காது. அப்போ ஒரே ஒரு காம்பனண்ட் தான் இருக்கும். ஸோ வெக்டார்னா என்ன இருக்கும்? 2 காம்பனண்ட் இருக்கும். அதாவது ஒரு டைரக்ஷன், ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் வந்து ஒரு யூனிட் வெக்டார் இருக்கும். சரிங்களா? அடுத்து டென்சார் அப்படின்னா மோர் தென் ஒன் டைரக்ஷன், more than one unit vectors. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ சார் இப்போ ஐசோடோரபிக் மீடியம்னா என்ன, நான் ஐசோடோரபிக் மீடியம்னா என்ன அப்படின்னா, ஐசோடோரபிக் மீடியம்னா எல்லா டைரக்ஷன்லையும் சேமாக தன்னுடைய இதை ப்ராப்பர்ட்டிஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அதுதான் ஐசோடோரபிக் மீடியம். சிம்பிளாக சொல்லணும், எல்லா டைரக்ஷன்லையும் தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை சேமாக ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது தான் ஐசோடோரபிக் மீடியம். சரிங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஐசோடோரபிக்னா சேம் இன் ஆல் டைரக்ஷன்ஸ், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். டென்சர் அப்படின்னா மோர் தென் ஒன் டைரக்ஷன், மோர் தென் ஒன் யூனிட் வெக்டார்ஸ். இப்போது உங்களுக்கு இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க, பழைய டிஆர்பி கொஷின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஸ்கேலாருடைய ரேங்க் என்ன? 0 ரேங்க், 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அல்லது வெக்டருடைய ரேங்க் என்ன? அப்போது நல்லா பார்த்துங்க, ஸ்கேலருடைய ரேங்க் வந்து 0, வெக்டருடைய ரேங்க் வந்து 1, டென்சருடைய ரேங்க் வந்து 2. ஓகே, இப்போ எப்படி கேட்குறாங்க, டென்சர் ஆஃப் ரேங்க் 3 அப்படின்னா அதனுடைய ரேங்க் என்ன? டென்சர் ஆஃப் 3னுடைய ரேங்க் 3. அடுத்து டென்சர் ஆஃப் என்னுடைய ரேங்க் என்ன? n. அப்போது டென்சாரில் எத்தனை இருக்கோ அத்தனை ரேங்க்கு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி. ஸோ இதான் சொன்ன அடிக்கடி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு, மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் டிஃபைன்டு ஆஸ் தி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னெட்டிக் டேஷன். இது வந்து சில இடத்துல எம்முன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, ஐன்னு கூட யூஸ் பண்ணுவாங்க, M/H கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ இன்டென்சிட்டி, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்கும் உள்ள விஷயம். அதான் சொன்னேன், ஒரு காந்தம் அல்லாத ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஒரு காந்த பொருளை நம்ம மாற்றும் பொழுது இந்த இது நடக்கும். அப்போ நான் ஃபீல்டு அப்ளை பண்ண என்னவா நடக்குது? காந்தத்தன்மையாக மாறிட்டு இருக்கும். காந்தத்தன்மை இல்லாமல் இருந்து இருக்கிற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். It is defined as the intensity of magnetic radiation produced in the substance per unit magnetic field strength, chi equal I/H. இதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஐசோடோரபிக் மீடியத்தில் ஸ்கேலராக இருக்கும், நான் ஐசோடோரபிக் மீடியத்தில் டென்சராக இருக்கும். ஐசோடோரபிக் மீடியத்தில் ஸ்கேலராக இருக்கும், நான் ஐசோடோரபிக் மீடியத்தில் டென்சராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? B equal B naught plus Bm. B நாட்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு இன் வேக்கம் ஃபீல்டு. அடுத்தது BMனா ஃபீல்டு இன்டியூஸ்டு பை தி மேக்னடிகேஷன். ஃபீல்டு இன்டியூஸ்டு பை தி மேக்னடிகேஷன். அப்போது மியூ நாட் ஹச் வெக்டார் ப்ளஸ் மியூ நாட் ஐ வெக்டார். ஸோ மியூ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, இந்த பேஜில் நம்ம பார்த்தது ஸோ ஐசோடோரோபிக்னா என்ன பார்த்தோம், டென்சார் என்னென்ன, ஸ்கேலாருடைய ரேங்க் என்ன, வெக்டாருடைய ரேங்க் என்ன, டென்சர் ரேங்க் என்ன, மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். சரிங்களா? இப்போ அடுத்து மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போது ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்தை பொறுத்து மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா மியூ எல் ஈக்குவல் மைனஸ் இஎல் பை 2m. மியூ எல் ஈக்குவல் மைனஸ் இஎல் பை 2m. இங்கே எல் அப்படிங்கிறது ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். அப்போ ஏற்கனவே தெரியும் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா mvr. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுறதுன்னா பார்த்துங்க, மேக்னெட்டிக் மூமெண்ட் வெக்டாரும் ஆங்குலர் மொமெண்டம் வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால தான் அந்த நெகட்டிவ்ங்கிற சிம்பிள் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், மேக்னெட்டிக் மூமெண்ட் டியூ டு ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகம். மியூ எல் ஈக்குவல் மைனஸ் இஎல் பை 2m. இங்கே எல்லுங்கிறது ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம். இங்கே நெகட்டிவ் சைன் எதுக்கு போட்டிருக்கோன்னா, இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் வெக்டார் and angular momentum vector are in opposite direction. சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், போர் மேக்னட்டான். இந்த போர் மேக்னட்டான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. The magnetic moment contributed by an electron with the angular momentum quantum number n equal to 1. angular quantum number அப்படின்னு தெரியும். அதுக்கு n அப்படின்னு யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா போர் மேக்னட்டான் கிடைக்குது. நமக்கு ஏற்கனவே தெரியும் magnetic moment due to the angular momentum அப்படின்னு mu l equal minus el by 2m. இப்போ according to quantum theory orbital angular momentum என்னது l equal nh cross. h cross நமக்கு நல்லா தெரியும் h by 2 pi. அப்படியே அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ l equal nh by 2 pi. இங்கே என்னங்கிறது என்னங்க, ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து n equal to 1ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கவனிங்க. இப்போது எல் வேல்யூ ஈக்குவேஷன் நம்ம 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ மியூ எல் ஈக்குவல் இ டிவைடட் பை 2m. அடுத்தது nh by 2 pi. இங்கே என்னங்கிற இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஏன்னா அப்போது எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுதான் போர் ஆர்பிட்னு சொல்கிறோம். கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், போர் ஆர்பிட் நம்ம சொல்கிறோம். அப்போது மியூ எல் ஈக்குவல் இஹெச் பை 4 pi m. அப்போ எங்கே சார் அந்த மைனஸ் போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நெகட்டிவ் சைன் omitted because it just signifies that the magnetic movement and angular momentum are in opposite to each other. எதுக்காகனா ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த மைனஸ் சைன் யூஸ் பண்ணோம். பட் இப்போ இந்த இடத்துல ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மைனஸ் நெகட்டிவ் சைன் omitted because it just signifies that the magnetic movement and angular momentum are opposite to each other. அப்போது ஒரு போர் மேக்னட்டான் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் மியூ பி ஈக்குவல் இஹெச் பை 4 pi m. பழைய டிஆர்பி கொஷினில் இந்த கொஷின் 2-3 டைம் கேட்டிருக்காங்க அந்த ஈக்குவேஷன். அதுவும் இல்லாமல் இந்த மதிப்பும் கேட்டிருக்காங்க. இதில் ஈனா நமக்கு தெரியும் சார்ஜ் ஆஃப் 1 எலக்ட்ரான், ஹச்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு, எம்னா மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மியூ பி ஈக்குவல் டு 9.27 10 to the power minus 24 ampere into meter square. ampere into the meter square. அப்போ magnetic movement due to spin of electron. magnetic movement due to spin of electron அப்படின்னா mu e equal es by m. previous case வந்து angular momentum. அப்போது அங்கே நம்ம மைனஸ் em by 2 பார்த்தீங்களா இந்த இடத்துல el by 2m. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா es by m மறந்துடாதீங்க.
இங்கே எஸ்ங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். எஸ்ங்கிறது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா diamagnetism. So diamagnetism is exhibited by all the materials. அதான் உங்களுக்கு நான் சொன்னேன், non having permanent dipole moment. Non having permanent dipole moment. The atoms in a diamagnetic materials do not possess permanent magnetic moments. சொன்னாங்களா? Okay. The atoms in diamagnetic materials do not possess permanent magnetic moments. The direction of the induced dipole moment is opposite to that of externally applied magnetic field. என்ன சொல்றோம்? ஆப்போஸ் பண்ணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு எதுவும் அப்ளை பண்ணல, அப்போது மேக்னெட்டிக் டேஷனும் இல்லை, ஜீரோ. செகண்டில் நான் ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கேன், ஹச் நாட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ஃபீல்டு டைரக்ஷனும் போட்டிருக்கேன், இங்கே டொமைனுடைய ஓரியன்டேஷனும் போட்டிருக்கேன். அப்போ ஆப்போசிட்டாக ஓரியன்ட் ஆகும். அதான் அந்த டயக்ராம் போட்டிருக்கோம். சரிங்களா? The induced dipole and magnetic tension vanishes as soon as applied field is removed. அப்போது நான் அப்ளைட் ஃபீல்டு இருக்கும் பொழுது தான் அது மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்கும். நான் அப்ளைட் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுவும் காந்தத்தன்மையும் என்ன ஆயிரும்? ரிமூவ் ஆயிரும். எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். அதான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆன்டிமனி, பிஸ்மத்து, மெர்க்குரி, கோல்டு அண்ட் காப்பர் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்படி கூட கேட்குறாங்க. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் 4 இதை கொடுத்துட்டு, அதில் ஆன்டிமனி, பிஸ்மத், மெர்க்குரி, கோல்டு அண்ட் காப்பர். அடுத்தது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுடைய சசப்டிபிலிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஷின். சசப்டிபிலிட்டி வேல்யூ என்ன டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு? நெகட்டிவ். அதே மாதிரி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி எவ்வளோ? லெஸ் தென் 1. நல்லா மனசில் நான் வச்சுக்கோங்க. இது வந்து நெகட்டிவ். சசப்டிபிலிட்டி வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து நெகட்டிவ், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி லெஸ் தென் 1. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க, முக்கியமான ஏரியா. அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்மீன் தியரி ஆஃப் டயாமேக்னெட்டிசம். இது லாங்மீன் தியரி ரெண்டுலேயுமே இருக்குது. கிளாசிக்கல் தியரிலையும் இருக்குது, குவாண்டம்லையும் இருக்குது. ஸோ இது கிளாசிக்கல் சொல்கிறது வந்து லாங்மீன் தியரி டயாமேக்னெட்டிசம் பற்றி சொல்லும், குவாண்டமில் பாராமேக்னெட்டிசம் பற்றி சொல்லும். இப்போது கிளாசிக்கல் தியரியில் பார்ப்போம் டயாமேக்னெட்டிசம் பற்றி என்ன சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி டயாமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் கிவன் பை தி எக்ஸ்பிரஷன். என்ன சொன்னால், அக்கார்டிங் டு திஸ் தியரி diamagnetic susceptibility of the material is given by the expression chi equal minus e square r naught square mu naught n divided by 6m. இங்க e அப்படிங்கிறது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், r நாட்ங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி ஆட்டம், mu நாட்ங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் வால்யூம், mங்கிறது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இந்த ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க, லாங்மீன் தியரி ஆஃப் டயாமேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி கேட்கலாம். மறந்துடாதீங்க, கை ஈக்குவல் மைனஸ் இ ஸ்கொயர் ஆர் நாட் ஸ்கொயர் மியூ நாட் என் பை 6m அப்படிங்கிறது தான் லாங்மீன் தியரி ஆஃப் டயாமேக்னெட்டிசம். அப்போ பாருங்க, the susceptibility for the most of the diamagnetic materials is the order of 10 to the power minus 6. அடுத்த கொஸ்டின். ஸோ சசப்டிபிலிட்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலுக்கு, எதுக்கு? டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to the power minus 6 ஆர்டரில் இருக்கும். சரிங்களா? இப்போ கன்க்ளூஷன், இதெல்லாம் தான் கொஷின் உங்களுக்கு. டயாமேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கொஷின்ஸ் வரும். ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் சசப்டிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர், டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் த சேம் அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கரெக்டு. அதே மாதிரி சசப்டிபிலிட்டி ஆஃப் தி டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து நெகட்டிவ், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது சசப்டிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் வால்யூம். ஸோ சசப்டிபிலிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போது த சசப்டிபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் யூனிட் வால்யூம். இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் சசப்டிபிலிட்டி எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்பாங்க. அடுத்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் மோர் டு தி டயாமேக்னெட்டிக் susceptibility. என்ன சொல்றாங்க? The outermost electrons contribute more to the diamagnetic susceptibility. ஸோ outermost electron தான் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது எதில் outermost electron நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண, எந்த சசப்டிபிலிட்டியில், எந்த மெட்டீரியலுடைய சசப்டிபிலிட்டியில் outermost electron கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்பாங்க கொஷின்ஸ். அப்போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். சரிங்களா? இப்போது இந்த பேஜில் என்ன பார்த்தோம்? லாங்மீன் தியரி ஆஃப் டயாமேக்னெட்டிசம் பார்த்தோம். அது ஆக்சுவலாக கிளாசிக்கல் தியரி.
அதில் பார்த்தீங்கன்னா சசப்டிபிலிட்டி கை ஈக்குவல் மைனஸ் இ ஸ்கொயர் ஆர் நாட் ஸ்கொயர் மியூ நாட் என் பை 6m. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்து கன்க்ளூஷன். இதில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ட்ராபேக்ஸ், லாங்குவேஜ் தியரியினுடைய ட்ராபேக்ஸ். In experiment it is found that the susceptibility not constant and low temperature. Constant low temperature constant இல்ல. அதே மாதிரி diametric susceptibility depends on the nature of the material. எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. சரிங்களா. ஓகே டீச்சர்ஸ், இந்த கிளாஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லாங்குவேஜ் தியரி ஆஃப் பராமேக்னட்டிசம் பார்ப்போம். தேங்க்யூ.